அதான் யூஎஸ்பி ஆக்சஸரி யூஎஸ்பி ஆக்சஸ் பிஜிஎம் அந்த அதிகமாக இதுதான் இருக்கு. மதன் அந்த இது டுவான் என்னடா புது ஆக்கா? இல்லைங்களா மதன் ப்ரோ? ஒரு நிமிஷம். ஓகே, இந்த ஸ்டாண்ட் இருக்கு, இந்த ஸ்டாண்ட் வச்சு 2 ஐபேடு, இன்னொரு ஐபேட் என்னது? அந்த இங்கே ஐபேட் இருக்கு, என்னது? இங்கே இருக்கு அந்த சேட் ஐபேட் என்னது? 9 ஜென். இங்கே இருக்கிறது வந்துட்டு M5. அங்கே 9 ஜென்ல இது பண்ணு, 9 ஜென்ல க்ளோஸ் பண்ணாத, யூடியூப்பை க்ளோஸ் பண்ணு. எனக்கு யூடியூப் மட்டும் தான். அதில் பிஜிஎம் இருக்கா? இருக்கு மதன் ப்ரோ, இருக்கு. அதில் செட்டிங் போ. போயிட்டேன். பேட்டரி பர்சன்டேஜ் போ. பேட்டரி இன்னைக்கு எவ்வளோ நாள் விளாண்டுருக்கேன் கேம்ல? லாஸ்ட் 24 டே இல்லை, இதில் விளையாடுறது இல்லை, சேட் மட்டும் தான் பார்ப்பேன். லாஸ்ட் 24 டேஸ் இதில். சரி, அது பிஜிஎம் இல்லை, லாகின் மட்டும் பண்ணேன். பிஜிஎம் லாஸ்ட் 10 டேஸ் இல்லை, ஒரே நிமிஷம், லாஸ்ட் 10 டேஸ் பார்த்துடலாம். இல்லைங்களா, பிஜிஎம் ஓப்பன் பண்ணிட்டேன். மேபி மெயின் ஐடி அதில் என்ன லாகின் இருக்கு? இதில் செகண்ட் ஐடி இருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஐடி இல்லைனா மெயின் ஐடி லாகின் ஆக சான்ஸ் இருக்கு. ஏன்னா இதில் வந்துட்டு ஸ்பின் இதில் போடுவோம் மாதிரி காலையில இருந்து. சரி இதை பார்ப்போம். அதனால இதில் லாகின்ல இருக்கும். செகண்ட் ஐடி லாகின் ஆகுதா, பாட் ஐடியான்னு தெரியல. பாட் ஐடி மாதிரி அதில் என்ன ஐடி இருக்கு? ஏன் அதில் ஏதாவது ஸ்பெக்டேட் பண்ணுவியா இன்னொரு ஐடி வச்சு? இல்லை, இதில் வந்துட்டு இது டிடிஎம் இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது மாதிரி ப்ரோ, வாவ் மோட் போகிறதுக்கு. அதுக்கு ஏன்னா 2 ஐடி 12 ஹவர் போட்டுருவோம்ல, அது வந்துட்டு ஐடி டைம் முடிஞ்சிடும். இது தேர்ட் ஐடி. ஐடி நம்பர் காட்டு. 9 ஜென்னு ஐடி நம்பர் பாருங்க. பிரான்ஸ்ல தான் இருக்குது. இதில் விளையாடவே மாட்டேனா. 10 லெவல் தான் ஐடி. 5572 ரிசல்ட் போகுதுல ரீசெண்ட்டுங்க பாருங்க. அரினா டேட் வந்துட்டு 12/1/23/47 காட்டுது. டிசம்பர் 1 விளையாடி இருக்க மாதிரி ப்ரோ. டிசம்பர் 1 தெரியுதுங்களா? 23 ஆமா, நல்லா காட்டு. 23:47 டைமிங். அது 23:47 டைமிங். ஓகே, கடைசியாக விளையாண்டது 12/1. ஆமா, அரினா டிடிஎம் விளையாடி இருக்கேன். 14 கில் அடிச்சிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். அவ்வளோ கரியர் ரிசல்ட் அவ்வளோதான் மதன் ப்ரோ. கரியர் ரிசல்ட் அவ்வளோதான். மெயின் டிவைஸ் கட்ட. இப்போ என்ன பண்ணலாம்? இது அந்த டிவைஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணு. எது மதன் ப்ரோ? இந்த டிவைஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணு. இந்த டிவைஸா? ஓகே, க்ளோஸ் பண்ணிட்ட ஃபுல்லா. சுவிட்ச் ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணு. ஓகே, ஒரே நிமிஷம். ரொம்ப லேட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுது நம்ம 9 ஆன் பண்ணு. இது பண்ணிட்டு இருக்கேன். ஆனா மட்டும் காட்டு. ஆனாச்சு. தெரியுது மதன் ப்ரோ, காட்டிட்டு தரேங்க. இது 9th ஜென்ல இந்த ஸ்டாண்ட்ல இது பண்ணிக்கிறேன் மதன் ப்ரோ. ஸ்டாண்ட்ல நான் கையில வச்சுக்கோ. கையிலே தான் இருக்கு. ஸ்டாண்ட்லயே அப்படியே ஸ்கிரீன் எதுவும் இது பண்ணல மதன் ப்ரோ. கை வலிக்குது இல்ல, அதனால ஸ்டாண்ட்ல வச்சிட்டேன். தெரியுதுங்களா? தெரியுது. ஆன் பண்ணிட்டேன் மதன் ப்ரோ. பிஜிஎம் ஆன் பண்ணு. ஆன் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் எடிட் தரேன். ஓகே தானே மதன் ப்ரோ? கரெக்டா இருக்குல்ல? ஃபுல் டேப் பண்ணுங்க. புரியுதுங்களா? அந்த டிவைஸ் போ. ஓகே, அந்த டிவைஸ் இது ஆஃப் பண்ணிட்டுமா? அப்டேட். ஓகே, அந்த டிவைஸ் ட்ரிபிள் டேப் பண்ணு. தெரியுதுங்களா? 3 விரலும் தொடுது. ஓகே. இந்த டிவைஸ் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணு. சுவிட்ச் ஆஃப் பண்ணு அப்படியே.
ம் ம் மதம் ப்ரோ கேக்குதா? இதுல மைக் ஆஃப்ல இருந்திருக்கு. மதம் ப்ரோ கேக்குதா? ஹலோ. ம் கேக்கு ஆ, ஏன்னா இவ்வளவு நேரம் ஐபேட்ல M5ல தான் பேசிட்டு இருந்தோம், அதனாலதான். ம் ஆன் ஆயிடுச்சு மதம் ப்ரோ. ம் தான் ஆன் ஆயிடுச்சு. ம் பிஜிஎம்ஐ போடும். என்னடா புது ஆக்கா? இல்ல மதம் ப்ரோ, இது இது டுவான்து என்ன லேப்டாப்பு ஸ்க்ரீன் கம்ப்யூட்டரு என்னென்ன இருக்கு? அது மானிட்டர் இது போயிடுச்சு மதம் ப்ரோ. லேப்டாப்போட ஸ்க்ரீன் போயிடுச்சு, அதனால மானிட்டர் ஒன்று எக்ஸ்டர்னல் மானிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். வீக்கே இது அது வேற அப்பப்போ ஆஃப் ஆயிட்டு வரும். வந்துட்டேன் மதம் ப்ரோ. ம் ம் பேட்ரி ஒரே நிமிஷம் வந்துட்டேன். அதான் யூஎஸ்பி ஆக்சஸரி யூஎஸ்பி ஆக்சஸ் பிஜிஎம்ஐ விட அந்த அதிகமாக இதுதான் இருக்கு. மதம் ப்ரோ. அந்த இது டுவான் கனெக்ட் பண்ணலாம், அந்த இது ஆக்சஸ். நான் பிரேக் போயிட்டு திரும்பி இப்போ தான் கனெக்ட் பண்ணேன். பேக் எழுத்து தெரியுதுங்களா? நேற்று காட்டு. ஒரே நிமிஷம். நேற்று இது கிளிக் பண்ண முடியல. ஓ, இந்த இதில் போகணுமா? வியூ ஆல் பேட்டரிஸ். ஓகே. பிஜிஎம்ஐ மதம் ப்ரோ. நேற்று 2 மணி நேரம் காட்டுது. அது தெரில மதம் ப்ரோ. 2 மணி நேரம் தான், ஆனால் 12 மணி நேரம் லைவ். 6 ஹவர் போட்டேன். வேறு அது டிவைஸில் முன்னாடி வண்டியா? நாளும் கம்மியாக தான் வேறு ஏதாவது காட்டுது. டிவைஸில் இங்க வண்டியா? பாருங்க. இல்லையே, அதுலேயும் அப்படியே தான் இருக்குது. அதில் காட்டுவே இல்லையே. அதில் நான் விளையாடி தான் காட்டியிருக்குமே மதம் ப்ரோ. இல்லை வேறு ஏதாவது டிவைஸ் வச்சுருக்கியா? என்கிட்ட இல்லை. இது இந்த M5 வாங்குறதுக்கு எவ்வளோ பாடுபட்டேன். இதில் வேறு டிவைஸ்னு எங்கே பாருங்க. இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? பிஜிஎம்ஐ 0% யூஸ்னு வருது. ம் 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 லாஸ்ட் 10 டேஸ். லாஸ்ட் 10 டேஸும் 0% இந்த டிவைஸில் நான் விளையாடல. இங்கே பாருங்க, M5 இங்கே இருக்கு. ஃப்ரைடே, இது டூஸ்டே பார்த்தோம். இங்கே பாருங்க, ம் எவ்வளோ வரும்? 5 ஹவர். மண்டே பிஜிஎம்ஐ. இங்கே பாருங்க, சண்டே பிஜிஎம்ஐ. சாட்டர்டே இங்கே பாருங்க, கேல்குலேட்டரும் பிஜிஎம்ஐ. ஃப்ரைடே பிஜிஎம்ஐ மட்டும். இன்னைக்கு இதுவும் பிஜிஎம்ஐ. ம் விபி காட்டு. VPN நாட் கனெக்டட் மதம் ப்ரோ. ம் ஓகே. பிஜிஎம்ஐ இது ஆப் ஸ்டோர். ம் 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 ஆப்ஸ் VPN இந்த லிமோ இந்த கேஆருக்கு டவுன்லோட் பண்ணது தெரியுதுங்களா? ம் ம் சரி கேஆரு சரி பிஜிஎம்ஐலேருந்து இது போடு. எது மதம் ப்ரோ? ஓப்பன் பண்ண அப்படியே அங்கே. ம் ஓப்பன். ம் ம் அப்படியே மொபைலில் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணு, கேமரா ஆஃப் பண்ணிட்டு. ஒரு ஓகே. பிஜிஎம் ஓப்பன் பண்ணிட்டேன் மதம் ப்ரோ. ஓகேங்களா? ஓகே. ம் இது கேமரா ஆஃப் பண்ண. ஓகே, ஆஃப். அப்படியே ஷேர் பண்ணு. ம் ஷேர் யுவர் ஸ்க்ரீன் ஆகுதுங்களா மதம் ப்ரோ? அவ்வளோயா? ஆச்சு. பிஜிஎம் இருக்காதுடா. இருக்கு மதம் ப்ரோ, இதுலேயும் இருக்கு. என்ன டிவைஸ் இது? இது 16 மதம் ப்ரோ. ஐஃபோன் 16ஆ? ஆமாம். இதே போங்கண்ணா. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மந்த் ஆகிருக்கும். ஏன்னா ஐபேட் வாங்க காசு இல்லைன்னு எப்படி 16 வாங்கினேன்? இல்லை, இது எப்படி சொல்கிறது, செகண்ட் ஹேண்டில் வாங்கி கொடுத்தது மதம் ப்ரோ. அதான். என்கிட்ட ஃபோன் வேறு எதுவும் இல்லை ம் எடிட்டிங்க்கு. ம் இது தெரியுதுங்களா? செகண்ட் இது லாகின்ல இருக்கு. ம் என்னடா ஐபேட் வாங்க முடியலன்னு பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருந்தா? இல்லாம வாங்கினது என்கிட்ட சொல்லவே இல்லை. இது செகண்ட் ஹேண்ட்ல ஃபோன் யூஸுக்கு வாங்கினது மாதிரி ப்ரோ. இதில் நான் சும்மா லாகின் பண்ணுறது தான் இப்போ கேம் டவுன்லோட் பண்ணி நீ வச்சிருக்கேன். 9 விளாட்றதுக்கு பேசாமல் நீ 16 விளாண்டுக்கலாமே. 16 இல்லையா? இது 6 இதில் எங்கே மதம் போய் விளையாடுறது? இதில் என் ஃபோனில் செட் ஆகாது. ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் தான் இருக்கு.
ம் இதில் என்ன மாதம் ப்ரோ இது பண்ணணும்? அது செட்டிங் இது. கேம் க்ளோஸ் பண்ணிட்டேன். ம் கேம் ஆன் செட்டிங்ஸ் பண்ணு, க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும். ஆ திரும்பியுமா? முதல்ல பேட்டரி காட்டு. ஓகே. பேட்ரி லாஸ்ட் 10 days இந்த இது பார்த்துக்கோங்க. ஷோ ஆக்டிவிட்டி, லாஸ்ட் 10 days ஷோ ஆக்டிவிட்டி மேலே இருக்குப்பா. ஷோ ஆக்டிவிட்டி activity. கொஞ்சம் கீழே, எது சொல்கிறீங்க? கொஞ்சம் கீழே வா. ஷோ ஆக்டிவிட்டின்னு இருக்கும் பாரு மேலே. ஷோ ஆக்டிவிட்டி. ம் கீழே வா. என்ன இதில் நீ 1.5 மணி நேரம் விளாண்டுருக்கா பிஜிஎம்ஐ? இதில் 1.5 மணி நேரம் வந்துட்டு இதுக்கு ஸ்பின்னுக்கு மாதம் ப்ரோ. இந்த காருக்கு ஸ்பின் பண்ண, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இப்போ இந்த ஸ்பின்னுக்கெல்லாம் பண்ணுறது மாதம் ப்ரோ. ஸ்பின்னுக்கு வந்து அந்த டிவைஸ் தான் சொன்னேன் என்கிட்ட. இல்லை அது காலையில் இது பண்ணது ஸ்பின்னு, ஓகேங்களா? காலையில் அந்த 10 யூசிக்கு ஸ்பின் பண்ணுறது. இதில் வந்துட்டு இந்த செகண்ட் ஐடி இது மாதிரி மாற்றி ஸ்பின் பண்ணுறது ஐடியா. ஏன் அதில் இல்லை எனக்கு ஃபோன்லலாம் விளையாட வராது. சும்மா லாபியில் நின்று இது மாதிரி பேசிட்டு இது மாதிரி ஸ்பின் பண்ணுறது தான் இதுக்கு யூஸ் பண்ணுவேன். ம் சரி விபிஎன் கார்டு. இங்கே பாருங்க விபிஎனா. ஓகே. நாட் கனெக்டட் பண்ணுறோம். ஓகே ட்ரிபிள் டேப் பண்ணு. இதுலையா? இது ஹேண்ட் கேம் இல்லை, ட்ரிபிள் டேப் பண்ணிட்டேன். ஓகே பண்ணா போதா ஹேண்ட் கேமரா. ஆப் ஸ்டோர் நீ ஒரு அந்த லாஸ்ட் 10 டேஸில் ஒரு எடிட்டிங் ஆப் கூட காட்டல. லாஸ்ட் 10 daysல இங்கே பாருங்க ஆப் இங்கே இருக்கு. இன்ஷாட்டு லாஸ்ட் 10 daysல இங்கே இருக்குமே மேம் ப்ரோ. இங்கே இருக்கு பாருங்க. இன்ஷாட் தான் நான் எடிட் பண்ணுற ஆப்பு. தெரியுதுங்களா இன்ஷாட்டு? ஆமாம் எவ்வளோ ஷோ ஆக்டிவிட்டி காட்டு. ஷோ ஆக்டிவிட்டி லாஸ்ட் 10 days 1% தான் காட்டுது. 1 hour 7 minutes. ஜஸ்ட் இந்த ஷார்ட்ஸ் 30 minutes தான் ஆகும் ஒரு இதுக்குமே. அவ்வளோதான். நான் ஒரு முந்தானத்து அது மாதிரி ஒரு தாட்டி தான் விட்டு போடுவோம் மேடம் ப்ரோ. அதாவது நீ இன்ஸ்டாகிராம் 200 மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்க. ஆமாம் அது எப்படி சொல்கிறது, அது விடுங்க எதுக்கு. அதான் இந்த ஆப் எடிட்டிங்காக கிடையாது. ஏன்னா இங்கே பாருங்க இங்கே இருக்கு பாருங்க எடிட்டிங் தெரியுதுங்களா? வந்து ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான். அது இன்ஸ்டாகிராமுக்காக இந்த ஃபோனு அப்படி சொல்லு, உண்மையை சொல்லு. உங்களுக்கு தெரியும் விடுங்க, அது பர்சனல்.